நான் மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேனிங் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரெட்டை பிள்ளைங்க பிறக்கணும் டாக்டர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த நாகேந்திர சுவாமி என்ன நல்லா வச்சிருக்கட்டும். இங்க பாரு, வெள்ளிக்கிழமை அதுமா காலங்காத்தால இப்படி நடு வழியில நாகம் வந்து நிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரும் நல்லா கும்பிட்டுங்க. ரொம்ப அபூர்வம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நடுவழியில நின்னுகிட்டு? ஆரன் அடிக்கிறானே காதுல விடல? பாம்பு நடு ரோட்ல நிக்குதுங்க சாமி, எந்த பக்கமும் போக மாட்டேங்குதுங்க. பாம்பு நிக்கிறதுக்காக முன்னால போகாத நீங்க எல்லாரும் இங்கே நிக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாம அப்படியே இருக்கு. ஏய், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த பாம்பு என்ன செய்யறாங்க தெரிஞ்சதா? பீஸ் பீஸா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி பெப்பர் சால்ட் கலந்து திங்கிறாங்க. ஐயோ தப்புங்க, பாம்புனா தெய்வத்துக்கு சமம். ஐயோ முட்டாளுங்களா, 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வந்தாலும் நீங்க இன்னும் திருந்துறதாவே இல்ல. நீங்க இங்கே நில்லுங்க, நான் புறப்படுறேன். நம்ம யசமானோட வீட்டுல பாம்பு மாதிரியே பிள்ளைங்க பிறந்திருக்கு. ஐயோ, கையும் இல்ல காலும் இல்ல, எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ அதுங்களை பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா? ஐயோ, என் தலை எழுத்து. ஏய், என்னடி இது? உன்னோட அழகா இருக்கிற புள்ளைய கூடுன்னா இந்த பாம்பு குட்டிகளை பெத்திருக்கியேடி. ஏய், நாகமண்டல கேசா, நீ என்ன பொண்ணா இல்ல பாம்பா? உன்னோட எப்படி குடும்பம் பண்றது பாரு. நாளைக்கே திரும்பி போய் மோகினி ஆட்டம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முத்து முத்தாட்டம் பிள்ளைங்களை பெற்றுட்டு சுகமா இருக்கேம்மா. நீயும் இந்த பீஸ் பீஸ் பிள்ளைங்களும் எங்கேயாவது தொலைஞ்சு போங்க. என்ன செய்ய போற நீ? என்ன பண்றது நாகலட்சுமி? என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. என் கணவர் வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குறது? அதனால தான் செத்துடலாம். ஐயோ, அப்படிலாம் பேசாத. சரி, அந்த ஆஸ்பத்திரியில நல்லா இருக்குன்னு சொன்ன பிள்ளைங்க இப்படி பிறந்திருக்குன்னா ஏதோ தோஷம் இருக்கும். இதுக்கு நம்ம நாகம்தான் பரிகாரம். தப்பு பண்ணிட்டேன் ஜோதி.
அவளை நம்பின இங்க யாரையும் கைவிட மாட்டா. நம்ம பள்ளிக்கிறது இந்த தாயாக மறுத்தால எல்லாம் சரியா போயிடுச்சு. நான் அன்னைக்கு மூட நம்பிக்கை நினைச்சு கண்ணுடித்தனமா பாம்பு மேல கார ஓட்டி அதை கொண்டுட்டேன். இன்னைக்கு எங்க அம்மா நாகம்மா நம்ம புள்ளிகளை வச்சு என்னோட கண்ணை திறந்துட்டாங்க. அம்மா நாகம்மா என்ன மன்னிச்சிரு, எந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரு. ரங்கா வரேன் ஜமா வரேன். நான் போறேன், நீ போ. ரங்கா வந்துட்டேன். போடா போடா. ரங்கா வந்துட்டேன். ரங்கா இத்தனை நாள் உன் கை முரடா இருந்தது, இன்னைக்கு பூ மாதிரி மெதுவா இருக்கு. கையில என்ன பட்டுடுச்சுல? ஏ பஞ்சவர்ணி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்து? சொல்லு. இந்த லட்சண பாக்கத்துக்கு அப்புறம் நானும் என் பொண்ண பிறகையே நீங்க உட்காந்துக்கிட்டேன். முதுக நீ எங்கேயும் கண்டதில்ல. ஒன்றைய கண் இருக்கு, உங்க கையில இரும்பாட்டு இருக்கு. தினமும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, ஒவ்வொரு தலைவிக்கும் ஒரு தாளம் போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு முட்டை கொடுத்துக்கிட்டு 100 வருஷம் மச்சானே வாழ்ந்து போயிருக்கு. போடி. இந்த விசாலமான சிவந்த மார்பை கட்டி பிடிக்கிற அதிர்ஷ்டம் எந்த பொண்ணுக்கு இருக்குதோ என்னவோ. அழகிய மன்மதனாட்டம் இருக்கீங்க.
சிந்தூரப்பூவே, சிந்தூரப்பூவே, சில்லெந்தன் காற்றே. ஐயோ மகப்பா, ஐயோ நான் பெற்ற மவளே. ஆத்தா, ஊர்ல இருக்கிற புத்த தேடி தேடி மகுடி ஊதி நான் பாம்பு குச்சின்னு இருக்கிறேன். என் கையில இருந்து தப்பிச்சுக்கிட்ட பாம்பு என் மேல வச்ச தீர்த்துக்கிறதுக்காக என் பொண்ண பழி வாங்கிடுச்சே. ஐயோ மவளே, நீ இல்லாம நான் எப்படிமா பாடுறா? பாம்போட பகல் 100 வருஷம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன் பொண்ணை சாகடிச்ச மாதிரி உன்னையும் வம்சத்தையும் நிர்மூலமாக்கிடும். இனிமே இந்த பாம்பு பிடிக்கிறத விட்டுட்டு என் பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியா. எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு. இவருக்கு ஒண்ணும் ஆகல. அது என்னாச்சுன்னா யாரோ திருஷ்டி கழிச்சு போட்டத இவரு தாண்டி இருக்கணும். நான் கொடுத்துருக்கிற மருந்து கொடுங்க, எல்லாம் சரியா போடும். வரேன். சரி, எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. அந்த பொண்ணு இவனை வலையில போட்டுக்கிட்டு உங்க ஆசையை சுருட்டிக்கிறதுக்காக இவனை வசியம் பண்ணிட்டான்னு. ஏன் சுந்தரம், உங்க பையன் அந்த நாகலட்சுமி பொண்ணோட சுத்திக்கிட்டு இருந்தத பல தடவை நான் கண்ணால பார்த்தேன். கடவுளே, எங்க மாமாவை சீக்கிரமா குணமாக்கிடு. அவர் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். மாமா, ஆர்த்தி. சிவா, என்னப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. அந்த பொண்ணை நான் விரும்புறேன். விரும்புறதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு நீ சொல்லுப்பா. அப்பா, அந்த பொண்ணு நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவங்க ரொம்ப ஏழையா இருக்கலாம், ஆனா என்னையே அவ இதயத்துல வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கா. கேட்டீங்களா இவன் பேசுறத? நீரு சிவா, வீட்டுல உன் மாமன் பொண்ணு நந்தினி பொண்ணை கட்டிக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து உன் மேல ரொம்ப ஆசையோட உன்னையே கணவன்னு இவ பூஜை பண்றாப்பா. அதுலப்பா, இங்க பாரு சிவா, இதுவரைக்கும் எதுக்காகவும் நீ வார்த்தையை மீறினதில்லை. இப்போ உன் கல்யாண விஷயத்துல நான் சொல்றத நீ கேட்கணும். அப்பா, நீ இந்த வீட்டு எஜமானர். யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள தண்டிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் புள்ள விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். எந்த காரணத்தை கொண்டும் இவன் மனசு நோகிறதையும் இவன் கண்ணு தண்ணி வர்றதையும் நான் சகிக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆஸ்தி போதுங்க, நல்ல குணம் இருந்தா போதும். என் பிள்ளை யாரை விரும்புறானோ அவளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அன்னபூர்ணி, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம ரத்த சம்பந்தத்தில் உள்ள நந்தினியை விட்டுட்டு யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா, நந்தினிய அந்த எண்ணத்தோட நான் என்னைக்கும் பார்த்ததில்லை. இத பாருங்க, நந்தினி என் சொந்த அண்ணன் பொண்ணா இருக்கலாம். இவனுக்கு விருப்பம் இல்லைன்னதுக்கு அப்புறம் பகவந்தமா அவளை கட்டி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நாகலட்சுமி என் உயிர். கல்யாணம்னு நான் பண்ணிக்கிட்டா அவதான் என் மனைவி. மாமா, என் மனசுலதான் அவர் இருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இல்ல. பெரிய ஆசை இருந்தா போதாது, அதிர்ஷ்டமா இருக்கணும். ஆசை என்னோடது, அதிர்ஷ்டம் அவளோடது.
கல்யாணத்துக்கு வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணணும், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். गणपतिगुं भवामहे कविं कवीनामुपवस्त्रवर्धवम् एकराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदविश्वेदसादनम् तदेव लग्नम् सुजनम् तदेव ताराबलम् चन्द्रबलम् तदेव विद्याबलम् देवबलम् तदेव लक्ष्मीपदे तेङ्गम् स्मरामि सुलग्ना सावधान सुमोटा सावधान लक्ष्मीनारायण ध्याना सावधान लक्ष्मीशो भुवनत्रये निवसतो देवान् मनुष्योरगान् संसासम् करुणाये करुणया मार्ताण्डवम् जेयो कौसल्याय निर्मणम् भवते பயப்படாதீங்க, யாரையும் ஒண்ணு செய்யாது. அது எங்க வீட்டு தெய்வம் நாகதேவதை. அவளை வேணா கடிக்காம இருக்கலாம், நம்மளை கடிக்கத்தான். நாகம்மா, நீ எங்க வரமாட்டியான்னு ரொம்ப கவலையோட இருந்த. விபத்து சமயத்துக்கு சரியா வந்துட்ட. உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது அமைதி எழுவது புயலும் என்ன இது? அது சரி, தினம் சுந்தரமா வேஷம் போடுவாரு, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போட்டு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? இது வெறும் வேஷம் இல்ல, இனிமே இதுதான் பொழப்ப. பிச்சை எடுக்கக்கூடிய அந்த நிலைமை உங்களுக்கு ஏன் வரணும்? பின்ன என்ன, என் பொண்ணுங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வந்துருங்க, என் ஆஸ்தி எல்லாம் எழுதி வச்சிடறேன்னு சொல்லி நம்ப வச்சீங்கல்ல. உங்களை நான் பிச்சை எடுக்க விடுவேனா? ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இந்த ஆஸ்தி எல்லாம் உங்களுக்குதான் இல்லையா? அண்ணனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச சாந்தி பார்த்த வர வச்சிருக்கிய. அவனுக்கு பிள்ளைங்க உண்டாயிடுமேங்கிற பயமே. அவனுக்கு பிள்ளையே உண்டாகாது. சீருங்க சொந்த பிள்ளை இல்ல. அவன் 2 மாசம் குழந்தையா இருக்க இல்ல. அவன் தாய் செத்துட்டா. அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறதுக்காக தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு இந்த 3 பொண்ணுங்க தான் பிறந்தாங்க. ஆண் பிறக்கல. இந்த ஆஸ்திக்கெல்லாம் என் சக்களத்து மக வாரிசு ஆயிடுவானேன்னு யோசனை பண்ணினேன். சிவா, குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிப்பா. நான் உன்னைத்தான் கும்பிடுவேன். கண்ணி அம்மா, பாம்பு.
விஷம் மனிதன். அவனோட தாம்பத்திய உறவை வச்சுக்கிறவன் செத்துடுவான். அதனாலதான் எங்க அண்ணன் மகன் நந்தினிய நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணல. இந்த முதல் இரவு தான் நாகலட்சுமிக்கு கடைசி இரவு. கடைசி இரவு. கடைசி நாகலட்சுமிக்கு வைக்கலாம் பாரு. நீ எங்க போற? கவலைப்படாத, ஒரு நல்ல பையனை பார்த்து உன்னை கட்டி வைக்கிறேன். வெக்கம் வெக்கம் பெண்களுக்கு ஒரு அழகிய ஆபரணம்னு கவிஞர்கள் எல்லாம் வர்ணிக்கிறாங்க. ஆனா ஆபரணம் என்ன அழகா இருந்தாலும் படுக்கிற நேரத்துல கைட்டிதானே வைக்கணும். இத நான் பேசல மலரே. உன் பேரழகு பேச வைக்கிட்டு அவன் வந்து தாம்பத்திய உறவை வச்சுக்கிறவன் செத்துருவா. முதல்ல நான் தான் குடிக்கணுமா? நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிக்கணும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும்னு எங்க அப்பா எங்க அம்மா பெரியவங்க சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பால்ல சர்க்கரையை மட்டும்தான் போட்டு குடிக்க தெரியும். அமிர்தத்தை போட்டு குடிக்க எனக்கு தான் தெரியும். இல்ல, நீங்க கொஞ்சம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிப்பேன். அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம். இல்ல, பூவா தலையா போட்டு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும்? அப்ப எனக்கு பூ. பூ. வச்சுக்கிறவன் செத்துருவா. இது என்ன நீங்க சாப்பிட்டு எனக்கு கொடுக்கணும். கையால மட்டும் தொடக்கூடாது, பின்ன வாயில வாயில கொடுக்கணும். ஆனா கேள்வி இருந்தா மட்டும் சாப்பிட மாட்டேன். நீங்க வர அதுக்குள்ள சாப்பிட்டியா? பஞ்சவர்ணி, பஞ்சவர்ணி, பஞ்சவர்ணி. என் பஞ்சவர்ணி செத்துருச்சுங்க, என் பஞ்சவர்ணி செத்துருச்சுங்க. நாகலட்சுமி, இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. யாரும் நிரந்தரமா இருக்கவும் முடியாது. நாய்க்கு 16 வருஷம், பசுவுக்கு 20 வருஷம், பறவைங்களுக்கு 5 வருஷம்னு அற்பாயுச கொடுத்த கடவுள் மனுஷங்களுக்கு மட்டும் கஷ்டம் நோய் நொடியெல்லாம் அனுபவிக்கணும்னு 100 வருஷம் கொடுத்திருக்காமா. உன் பச்சை கிளி உன் வயசுல பிறந்து உன் கூட 100 வருஷம் வாழணும்னு அது ஒண்ணு விட்டு போயிருக்கு. திருமணத்துக்கு முகூர்த்தம் கிடைக்கும், ஆனா முதலிரவுக்கு முகூர்த்தம் கிடைக்காது. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள்.
நடந்ததெல்லாம் நடந்து இந்த அத்தை மடியில அழகா ஒரு குழந்தையை பெத்து கொடுக்குறியா? இந்தாப்பா மணமகன். என்ன அங்க பாக்குறேன்? உண்டை கட்டி கிடைக்குமா?
யாரு? மாமா நந்தினி, பேய் இருக்கு மாமா, பேய் மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா, பேய் பேய் இருக்கு மாமா. நந்தினி, நான் சொல்றது கேளு. நந்தினி, நந்தினி, என்னாச்சு உனக்கு? என்னதெல்லாம்? நான் வர மாட்டேன். ஒண்ணும் இல்ல நந்தினி, சொல்லவா? வா. வா. நான் வர மாட்டேன். நந்தினி, நான் சொல்றது கேளு. நந்தினி, சொல்றேன். அங்க பேய் இல்ல, பிசாசு இல்ல. நந்தினி. அத்தை, அத்தை, அத்தை. பேய், அத்தை. அத்தை, நான் அத்தை, நாகலட்சுமி. நான் தான். நீயா? என்னாச்சுமா? கல்யாணம் என்னோட முதல் அவளோடயா? என்னாச்சு? அத்தை, எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணீங்க? உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக என்ன மருமகளாக்கிட்டீங்களா? என்ன சொல்ற நீ? வாழ்க்கையில ஒரு பெண் நல்ல காரியா இருப்பா, கணவனுக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பா. வேற ஒருத்திய என்ன வேணாலும் பங்கு போட்டுக்குவா. ஆனா தன் கணவனையே பங்கு போட்டுக்கிறதுக்கு எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டா. அப்படி என்ன நடந்துருச்சு? கணவன் மனைவி மத்தியில காத்து கூட நழுவ கூடாது. அந்த நிலையில உங்க அண்ணன் பொண்ணு நந்தினி என் ரூமுக்கு வந்து பேயாட்டம் கட்டி கலாட்ட பண்றா. அவர் ரூம்ல ஏதோ பேய் வந்துருச்சா? தூக்கம் வரலையா? என் ரூமுக்கு வந்து அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு சிச்சி, சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, வெளியே போயிடுன்னு. எங்கேயாவது விழுந்து செத்துடுறேன். அதுக்கப்புறம் அவளையே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் பண்ண சொல்லுங்க. சேச்சே, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா, தப்பு. அவனு விரும்பின வேணுமோ நிஜம். இன்னும் அவனை மறக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்து நல்லா இருக்க எங்க சொல்றது. எனக்கு தாரு கட்டலையா? இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்ப நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க. இந்த வீட்டுல ஒண்ணு நான் வாழணும், இல்ல அவன் வாழணும்.